ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன். அப்படி ஒரு மாதம் ஓடிப்போச்சு. சரி, இந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்தது, ஏது நடந்தது, சரி பரவாயில்ல. இப்போ 2வது மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, அது ரொம்ப பெரிய பாக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த பிப்ரவரி மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாத கிரக நிலைகள், கிரகங்கள் ஒரு இந்த மாதம் நகர்றது பாருங்க. அதில் ஒரு 4 கிரகங்கள் சுழற்சி இருக்குது, பெயர்ச்சிகள். எப்படி அப்படின்னா, இந்த புத பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான், 3/2/2026 கும்பராசிக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் 25/2/2026 இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியிலே இருக்கார், வக்ர ஆரம்பம். அதே மாதிரி 1 ஆயிடுத்தா 2. அடுத்தது யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து ஒரு 4 நாள் தான் மகர ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் அவர் கும்பராசியில் இருக்கார். அடுத்தபடியே சூரிய பகவான், பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார். 13/2/2026 அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக செவ்வாய் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவர் 23/2/2026 அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார். ஸோ இந்த 4 கிரகங்களும் அப்படியே இந்த மாதம் அப்படியே கும்பராசிக்கு வந்துடுறாங்க. சனீஸ்வர பகவான் அதே மீன ராசியில் தான் இருக்கார் மாதம் ஃபுல்லாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதே மிதுன ராசியில் வக்ரகதியில் தான் இருக்கார். பார்வையும் பார்த்தீங்கன்னா துலாமில், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் விழருது. அடுத்தபடியாக ராகு கும்பராசியில் தான் இருக்கார். கேது சிம்ம ராசியில் தான் இருக்கார். இதுதான் இந்த மாத கிரக அமைப்புகள். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது மாத ஆரம்பத்திலே தைப்பூசம் வந்துடுறது. தைப்பூசம் ரொம்ப அற்புதமானது. முருகப்பெருமானுக்கு உங்களுக்கே தெரியும், முருகனுக்கு வேல் வழங்கிய ஒரு நாள். அதாவது அம்பிகை வேல் வழங்குறா, எங்க சிக்கல். அது இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு அந்த வேல் கொண்டு கொடுக்கும்போது முகத்தில் அப்படியே பனித்துளி போல வேர்வை அப்படியே வழியும். அது இன்னமும் நடந்துட்டுருக்கு. அது பெரிய அதிசயம். அந்த வேல் கொடுக்கும்போது அப்படியே அந்த வேர்வை வர்றது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அவ்வளோ சக்தியாம் அந்த வேல், அவ்வளோ பலம். அதனாலே அதை வாங்கும்போது அந்த உஷ்ணம் தெரியறதான், அப்படி ஒரு ஐதீகம். ஆக இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ராசி பலன், பிப்ரவரி மாத ராசி பலன். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம்? ஏன்னா இந்த கிரகங்களோட அமைப்புகள் எப்படிப்பட்டதுன்னு அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ராசிநாதன் செவ்வாய். சாதாரணமாக கொஞ்சம் நீங்கள் உஷ்ணமான பேர் வழி, ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். குணவான்கள், பெண்களாக இருந்தால் குணவதிகள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் உச்சமடைத்து சஞ்சாரம் பண்ணுறது மிகப்பெரிய பாக்கியம். 23ஆம் தேதியிலேருந்து, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலேருந்து அவர் எங்கே வர்றாருன்னா உங்களை சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார், ராகுவோட சேர்ந்துடுறார். அடுத்தபடியாக 7-12 குடைய அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் 8-11 குடைய அதிபதி புத பகவான், அஷ்டமாதிபதி லாபாதிபதி புத பகவான் 2 பேரும் சேர்ந்து உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக சூரிய பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி. ஜீவனாதிபதி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துலேருந்து அதி அற்புதமான ஒரு முயற்சிகளை கொடுத்துருக்கார். 13ஆம் தேதியிலேருந்து அப்படியே அவரும் ராசி மாறி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார், ராகுவோட சேர்ந்துடுறார். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார்.
குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து வக்ரகதியில் இருக்கார். ஆனாலும் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானத்தில் பார்க்குறார், தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், சுகஸ்தானத்தை பார்க்குறார். சாயா கிரகங்கள், சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். ஏன் அப்படின்னா இந்த கேது பகவான் ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இந்த சூரியனோ 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 10ஆம் இடத்தில் ஒரு பாயாவது இருக்க சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா கர்மஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருக்கிறத விட பாபக்கிரகங்கள் இருக்கிறது தான் நல்லது. நம்ம சொல்கிறோம் பாபக்கிரகங்கள் எல்லா கிரகங்களும் நல்லது தான், அதே பாபக்கிரகங்கள் சில இடத்துல இருந்தால் நல்லது. ஆக இந்த கிரக அமைப்புகள் தான் இந்த மாதம் எப்படின்னா 3ஆம் இடம் 4ஆம் இடம் 2 தான். குருவை விட்டுருங்க, குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தது சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ராகு கேது 4, 10 இருக்கார். ரைட். இது மேலே இந்த 4-5 கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. மாத ஆரம்பத்தில் அவர் 10 சூரிய பகவான் உங்களுக்கு மாத முற்பகுதி வரைக்கும் இருக்கார். உங்களோட தைரியத்தை உசுப்பேற்றி விட்டுன்னு இருக்கார். உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கார். ஏன்னா அங்கே தான் செவ்வாயும் இருக்கார். உச்சமடைந்த செவ்வாய் அங்கே இருக்கார். இந்த செவ்வாய் உங்களுக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களோட முயற்சிகளை அப்படியே முன்னேற வச்சுட்டு இருக்கார். உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கார். தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கார். எல்லாம் தைரியமாக ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் அப்படி பூஸ்டாக அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. அது பெரிய பாக்கியம். ரொம்ப நாளாக நீங்கள் ரொம்ப டென்ஷனில் இருந்தீங்க. இப்போ தான் டென்ஷன் குறைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. சின்ன இது அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருக்கீங்க. ஆனால் இந்த மாத பிற்பகுதியில் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே மாறி உங்களோட 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். 23ஆம் தேதியிலேருந்து இந்த செவ்வாய் பகவான் நேரம் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? 4 கிரகங்களும் 4ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த குரு பகவானோட 9ஆம் பார்வை அங்கே விழருது. அதுதான் பெரிய பாக்கியம். அதுதான் பெரிய ட்விஸ்டே, பெரிய பாக்கியமே அதான். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. எந்த கிரகங்கள் எங்கே உட்கார்ந்துருந்தாலும், ஏன்னா இந்த ராகுவோட சூரியன் சேரப்படாது. ஆனால் அந்த குருவோட பார்வை விழுறதுனால எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே சமாளிப்பீங்க. சூப்பரானது. அதுமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும். அதாவது ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் பாருங்க, எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் சும்மா சூப்பராக இருக்கும். அதுமாதிரி உறவினர்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா எந்த ஒரு திருமண பத்திரிகைகளையும் பாருங்களேன், கீழே போடுவாங்க சுற்றமும் நட்பும் அப்படின்னு. அப்படின்னா என்ன? நமக்கு நண்பர்களும் வேணும், உறவினர்களும் வேணும். ஆக நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. அப்போ மாத ஆரம்பத்திலேருந்து மாத முற்பகுதி வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உத்வேகத்தை கொடுக்கும், வீரியத்தை கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ நம்ம தன்னம்பிக்கையோடு வேலை செஞ்சோம், அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணுமில்ல. அந்த சொத்து சேர்க்கை, அதற்குண்டான ஒரு பண வரவு, வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா எப்போவுமே அப்படிதான். ஒரு முயற்சி அதை எடுத்தோம்னாலே ஒரு வெற்றி. இந்த முயற்சி சாதகமாயிடுத்தினாலே வெற்றி தான். அப்போ அந்த வெற்றி உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். உங்கள் மனசுலையும் ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்துட்டு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஆனால் இதை நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா உழைக்கணும். உழைச்சிங்கன்னா அதுக்கு உண்டானது. ஆன்மீக பயணங்களை நீங்கள் தேடி தேடி எடுங்க. கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இந்த ஆன்மீக பயணங்களின் மூலமாக உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும். எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா ஆன்மீகம் தாங்க எப்போவுமே. ஜோதிடமே ஆன்மீகம் தான். கிரகங்கள், இந்த கிரகங்களுக்கு தேவதை கடவுள்கள். ஏன்னா இந்த கடவுளை நம்ம வழிபாடு பண்ணினா இந்த கிரகத்தை நம்ம திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு
தாத்பரியம் உண்டு. சனீஸ்வர பகவானுக்கு காலபைரவரை வழிபாடு பண்ணாலே சனீஸ்வர பகவானை திருப்திப்படுத்திடலாம். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணாலே சனீஸ்வர பகவானை திருப்திப்படுத்திடலாம். ராமஜெயம் எழுதினாலே, ஸ்ரீராமஜெயம் எழுதினாலே சனீஸ்வர பகவானை திருப்திப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்தது அப்படின்னா ஆன்மீகம் தான். இந்த ஜோதிடம் ஆன்மீகத்துக்குள்ள, ஆன்மீகம் ஜோதிடத்துக்குள்ள. ஆக இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சில குழப்பங்களை கொடுத்தாலும் ஆன்மீக விஷயங்கள் நீங்க போனீங்களாலே வெற்றிகள், பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். அதேமாதிரி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. சில பேருக்கு எதிர்பாராத தனவரவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராது அப்படின்னா என்ன அர்த்தம்? சில இடத்துல லாட்ரி சீட்டெல்லாம் இருக்குது, சில இடத்துல தான் கிடையாது. ஆனால் நிறைய இடத்துல லாட்ரி சீட் இருக்குது. லாட்ரி சீட்டில் பரிசு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதிர்பாராது தானே. அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். வக்ரகதியில் இருக்கிற இந்த குருபகவான் உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பார். அதே சமயம் குருபகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில செலவுகளை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்துல விழுது. அதேமாரி 7ஆம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுது. எவ்வளோ செலவு வருதோ அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அடுத்தபடியாக உங்களோட சுகஸ்தானம். ஏற்கனவே அங்கே 4 அதாவது முதல்ல 2 கிரகங்கள் இருக்குது. அடுத்தது சூரியன் போய் மாத பிற்பகுதியில் சேர்றாரு. அப்புறம் கடைசியில் செவ்வாயும் சேர்றாரு. ஆனால் எல்லாரையும் இந்த குரு தனது 9ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கார். அடுத்தபடியாக சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி குருவோட பார்வையை வாங்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த குருவும் ராகுவும் சமசப்தமாக தான் பார்க்கக்கூடாது, அப்போ தான் குருவோட பார்வை அடி வாங்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வை அப்படிங்கிறதுனால ராகுவோட வீரியம் கம்மியாகும். அடுத்தபடியாக கேது உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பான தன்மை, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினா ரொம்ப விசேஷம்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணினாலே ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அற்புதமான பலன்கள். ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காருங்க, அற்புதமான பலன்கள். அதேமாதிரி தினந்தோறும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா? ஓம் ஸ்ரீ மயூர வாகனாய நமக. தினந்தோறும் 108 தடவை சொல்லுங்கள். காலையில் எழுந்தோடனே ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். கடன்னு சொல்லிடலாம். ஓம் ஸ்ரீ மயூர வாகனாய நமக இதை சொல்லுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.